ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட். கொல்லிமலை எல்லாரும் பார்த்திருப்போம். கொல்லிமலைக்கு பேக் சைடு என்ன இருக்கு, சித்தர்கள் போன வழித்தடம், கொல்லிமலைக்கு பேக் சைடு ஓடுற ரிவர், இது எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க என் கூடவே நீங்களும் டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. இதுதான் அந்த தண்ணி வர வழி. நம்ம போற இடத்தோட தண்ணி வர வழியே இதுதான். சூப்பராக வருவாங்க. இதுலேயே நடந்து போகலாம். ஆக்சுவலி இந்த தண்ணி வர்றது வந்து இங்கே தண்ணி கம்மியாக வருது, அதனால் இதுலேயே வந்து நடந்தே போகலாம். சூப்பராக செக் போஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரூட்டே சூப்பராக இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள் இருப்பாங்க, அங்கே டிக்கெட் வாங்கணும். அங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு ரூட்டே இதுதான். ஆக்சுவலி இதுதான் ரூட்டு. ஓகே, இப்போ அந்த இபி பவர் ஸ்டேஷன் போட்டனால ஓகே இந்த பக்கம் சின்னதாக பாலம் இருக்குது. இது வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற ப்ளேஸ் தான் இது. ஸோ சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. அது வந்து பவர் ஸ்டேஷன், பவர் பிளான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அருமையாக இருக்குது. மலை மேலே இருந்து தண்ணி வர்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது புளியஞ்சோலை வாட்டர் வியூ பாயிண்ட்டு 6. ஸோ நானும் ஃப்ரெண்ட்ஸும் இன்றைக்கி கிளம்பி வந்தோம். அவர் நாமக்கல்ல இருக்கார், செந்தில்னு சொல்லிட்டு. நானும் அவர் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். சூப்பராக இருக்குது, செம்ம என்டர்டெயினாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வரதுக்கான தரமான ஸ்பாட்டு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறத விட வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சரியான சில்னஸுங்க, செம்ம சில்னஸு. ஃபுல்லாக நீங்கள் அப்படியே நடந்து போகலாம். அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நடந்து போக வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெக்கிங் மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ தொலைவு வேணாலும் போகலாம். ஆற்றை தாண்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகலாம். இது ஆக்சுவலி மலை மேலே ஏறும் இல்லையா? மலை மேலே ஏறும். மலை இதில் தான் சொன்னாங்களே, அந்த மூலிகை எடுத்துக்கிட்டு அந்த இறங்குற இடம் கேட்டீங்களா? ஆகாய கங்கையோட பேக் சைடில். ஓகே ஓகே ஓகே. அந்த சித்தர் கோகைக்கெல்லாம் போகிறதுக்கான ரூட்டு, இறங்குற ரூட்டு. இப்படி இறங்கி இந்த சைடு வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப ஹைட் இல்லையா? எதுங்க? இந்த பக்கம் போனாக்கா ரொம்ப ஹைட் இல்லை ஆகாய கங்கை, ரொம்ப தொலைவு போகணும். இல்லை, மேலேருந்து நம்ம கீழே இறங்கி வரோம். இங்கே நல்லா ஃபோர்ஸாக இருக்குங்க தண்ணி. மேலேருந்து கீழே இறங்கி வரும் தண்ணி. இங்கே நல்லா ஃபோர்ஸாக இருக்குது. கல் எல்லாம் வர்றதுனால அதனால அது மாதிரி. ஆழம் கிடையாது. பேசிங்க பாருங்க என்னமா இருக்குன்ட்டு, பார்க்கறதுக்கே தெரியா இருக்கு. இது வந்து ஆகாய கங்கையிலேருந்து வர பேக் சைடு, ஆகாய கங்கைக்கு பேக் சைடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி வந்து ஆகாய கங்கைக்கு மேலே வந்து கோரக்கர் குகையெலாம் இருக்குது. அதை பார்க்க தான் இன்றைக்கி பிளான் பண்ணுது. பட் நமக்கு இன்றைக்கி அப்ரூவல் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டெத் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கல. இல்லைன்னா நம்ம அதை தான் போய் பார்த்துருக்கோம். அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்றைக்கி இங்கே வந்துட்டோம். ஃபுல் காடுங்க, காட்டுக்கு நடுவில் இருக்குது. இங்கே ஆழமோ? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடாக இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் டவுனாக இருக்குது. கேப் அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது.
கைஸ் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த ஸ்பாட்டு. உங்களுக்கு எல்லாமே போடுறது எல்லாமே நான் ஒரிஜினல் ஆடியோவோடவே போடுறேன். அப்போ தான் அதோட ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஆழெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப பெரிய ஆழமே கிடையாது. இதுவரை நான் தண்ணிக்கு நடுவில் தான் நின்றுட்டுருக்கேன். சூப்பராக இருக்குங்க ஸ்பாட்டு. கண்டிப்பாக நாமக்கல் வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹிடன் ஸ்பாட்டு. பைக்கில் வரீங்க, ட்ரிப்பு மாதிரி வரீங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொல்லிமலை மட்டும் போகாதீங்க. இது கொல்லிமலைக்கு பேக் சைடு, கொல்லிமலைக்கு பேக் சைடு இருக்கிற இடம் இது பேர் புளியஞ்சோலை. நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும் புளியஞ்சோலைன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹிடன் பிளேஸு. மோஸ்ட்லி இதை பற்றின வீடியோ உங்களுக்கு வந்திருக்காது. நாமக்கல்ல இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குது, கண்டிப்பாக இதை நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பாருங்கள். செம என்ஜாயாக இருக்கும், செம த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட்டு. ஓகே, பாருங்க அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னாக்கா உங்கள் லிமிட்டு தான் எண்டு, எவ்வளோ ஏறி போனீங்களோ போகலாம். அப்படியே இதை அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த மேலே பவர் லைன் போகுது பாருங்கள், அது போனீங்கன்னாக்கா உச்சிக்கே போயிடுவீங்க. கைஸ், நம்ம ஃப்ரெண்ட் அங்கே நிற்கிறாரு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அதுக்கு போகிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரரான ரோட்டில் போயிட்டுருக்கோம் கைஸ். சரியான ஃபோர்ஸ் இந்த தண்ணி, செம ஃபோர்ஸு. ஆனால் சூப்பராக இருக்குது. பாறைங்க வந்து வழுக்கவே இல்லை, அவ்வளோ தெளிவாக கிளியராக இருக்குது பாறை. நீங்கள் பாருங்க, இதுதான் ரூட்டு. பாறைக்கு நடுவில் இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மேலே ஏறி போயிட்டே இருக்கிறோம். எவ்வளோ தொலைவு ஏறி போக முடியுதுன்னு பார்ப்போம். நீங்கள் பாருங்க, இது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நடந்தே போயிடலாம் போல இருக்குது. இதோட எண்டு வரைக்கும் நடந்தே போகலாம். அப்படியே போயிட்டு அந்த லாஸ்ட்டில் போயிட்டு தான் மேலே ஏறுது தண்ணி. அப்படியே இந்த பாறை ஓரமாகவே நடந்து போகலாம். ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் நம்ம இங்கே நடக்க முடியுது. தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பாறைக்கு நடுவில் அந்த தண்ணி ஃபோர்ஸ் வரும், அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கைஸ், போக 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 அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. எவ்வளோ தொலைவு போக முடியுமோ அவ்வளோ தொலைவு போகலாம் போல இருக்கு. நம்ம பாட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி 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 ஆற்ற ஓரத்துலேயே போகலாம். இங்கே பாருங்க, இன்னும் போகுது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வந்திருப்போம். இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. அங்கே பாருங்க, நம்ம நண்பர் வந்து வழி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த சைட்லேருந்து இந்த சைடு, இப்போ திருப்பி இந்த சைட்லேருந்து அந்த சைடு, இதே மாதிரி மாற்றி 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 நம்ம பாட்டுக்கு மலையே ஏறி அந்த சைடு போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆழம் கிடையாது, பட் என்னன்னாக்கா பாறையில் எங்கே பள்ளம் இருக்குதுன்னு தெரியல. அதனால் தண்ணி நீரோட்டமாகவே இருக்கிறதுனால பார்த்து பார்த்து கால் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்ம கீழே சின்ன சின்ன கல்லுங்க இருக்குங்களா, அது எல்லாமே வழுக்குது சறுக்குது. அங்கே பாருங்க, மேலேருந்து இறங்கி வருது பாருங்கள் தண்ணி, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் மேலேருந்து இறங்கி வர்றது மலையிலேருந்து. ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சுற்றாதீங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு, எங்கேருந்து எது வரணும்னு தெரியாது மோஸ்ட் ப்ராபப்ளி.
கைஸ் நாங்கள் சிசிடிவியில் வர பியர்கில்ஸ் மாதிரி நாங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கிறோம் காட்டுக்குள்ளே, தண்ணி வர ஃப்ளோவில். இதில் காமெடி என்னென்னா நாங்கள் கைஸ் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு. தண்ணி வர வழியே சூப்பராக இருக்குங்க. இப்படியே மலை ஏறிடலாம் போல இருக்குது. அதை தான் சொல்கிறேன், மாறி 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 அப்படியே இறங்கி வர்றது ஏறி வர்றது தான் போல இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் ஆழம் ஜாஸ்தியாக இருக்குமோ? இல்லைங்க, இந்த லென்த்து ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. இது சொல்கிறீங்களா? இதோட லென்த்து ஜாஸ்தி ஆகிடுச்சு பாருங்க. பாருங்க போயிட்டே இருக்குங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏறி அப்படி போகணும். பட்டு அது பாருங்க தண்ணி வர வழி அப்படியே இறங்கி 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 வந்துட்டு இருக்கு. நாங்களே கொஞ்சம் மலையே ஏறிட்டோம். இங்கே வந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனால் கிராஸ் பண்ணாலும் அந்த சைடில் வழி இல்லையா? அங்கே போகிறதுக்கு அப்படி போகிறதுக்கு. கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்டேஷனுக்கு ஒரு ரூட்டு, அதுக்காக தான் இந்த பிரிட்ஜெலாம் கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற வழி. எப்படி இருப்பாருங்க காடு. ஃபாரஸ்ட் ட்ரக்கிங், என்ஜாய், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. கைஸ் இதுதான் வந்து கோயில். இது வந்து இந்த மலை ஏறும்போது இங்கே இருக்கிற இந்த அம்மனை கும்பிட்டுட்டு, இந்த மூலிகை எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்தாங்கனாக்கா இந்த அம்மனை கும்பிட்டுட்டு தான் போவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு இந்த ஊர் ஆளுங்க சொன்னாங்க. அதுதான் அம்மன். தெரியுதுங்களா? ஃபுல் காடு, காட்டுக்கு நடுவில் ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த அம்மன். இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களே கட்டி கொடுத்தது, கோயிலில் கும்பிடணும் அப்படின்றதுக்காக. இது மரம் மாதிரி இருக்குங்க. இது அம்மன் வந்து பார்த்திங்கன்னா மரமாக கல்லான்னு தெரியல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், புத்து. இந்த அம்மனுக்கே பார்க்குறதுக்கு தாங்க நம்ம வந்தோம். இது பாருங்க, இது ரொம்ப பழமையான கோயிலுங்க. அந்த சிலையை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அந்த அம்மனை பாருங்களேன், அது புத்தா இல்லை மரமானு தெரியலைங்க, ஆனால் அவ்வளோ பழமையாக இருக்கு. எவ்வளோ அடர்ந்த காடு பாருங்கள். இந்த காட்டுக்கு நடுவில் இந்த கோயிலை இன்னமும் வந்து மக்கள் வழிபட்டுருக்காங்க. அப்போ எவ்வளோ பாரம்பரியமாக இல்லை பழமையாக இருந்தாக்கா பார்ப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கை கட்டுறாங்க, அந்த இறக்கத்தில் தான் தண்ணி போயிட்டுருக்கு. நம்ம மேலே ஏறி இருக்கோம். ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே வந்து வனவிலங்குகள்லாம் எதுவும் கிடையாதுங்க, எந்த அனிமல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தைரியமாக காட்டுக்குள்ளே எல்லோரும் போகிறாங்க வராங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இந்த கொல்லிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எடுக்கிறதுக்கு தான் வருவாங்க, மூலிகைகள் எடுக்கிறதுக்கு தான் வந்து நிறைய வருவாங்க. நம்ம ஃப்ரெண்டு இதுலேயே எங்கே கீழே இறங்கி போயிருக்காரு, எங்கே போயிருக்காருன்னு தெரியல. ஏதோ தேடி பார்த்த போகுது. எங்கே சுற்றினாலும் அந்த தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஜி எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம், அது எப்படி பிறந்திருக்கு. எவ்வளோ பெரிய மரம், ஃபுல்லாக ஹட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. மேலே ஃபுல்லாக தார்பாலின் போட்டாக்கா அப்படியே ஹட்டு மாதிரி ஆகிடும் போல இருக்கு. அதுக்குள்ளே எங்கேயோ போகுது. கைஸ் இந்த அடர்ந்த காட்டை விட்டு கீழே இறங்குனீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக அங்கே இருக்கிற அந்த தண்ணியிலேருந்து பம்பு செட் எடுத்து இங்கே வருங்க பச்சை பசேல்ன்ட்டு இப்படி திரும்பி அப்படி திரும்பின உடனே இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். காலை கழுவிடுவோம்.
வேற ஒருத்தவங்களோட இடம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. மலை அடிவாரத்தில் பயிர் விட்டுருக்காங்க. பம்பு செட்டு அருமையாக இருக்குது. இது அப்படியே வேற ஒருத்தவங்களோட இடம். இது ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது. ஓ, இந்த இடத்துல கரெக்டாக இவ்வளோ இடத்த வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு மலை, கீழே ஆறு போகுது, தண்ணி போகுது இல்லைங்களா, இது மலை. இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் ஒருத்தருடையது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, பயிரிட்டுருக்காங்க கரெக்டாக மலையடி வாரத்தில். இந்த ஏரியாலாம் டெவலப் ஆச்சுன்னா இங்கேயே இந்த இடத்த வாங்கி போட்டு நல்லா எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது. செக் டேம் பாருங்க. ஆ, இதெல்லாம் ஊராயிருச்சு இப்போ. ஓகே ஓகே. இது எல்லாமே வந்து இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா. நம்ம அந்த செக் போஸ்ட்டுக்கு அந்த சைடு போனது தான் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த மலைக்கு கீழே இருந்து இது எல்லாமே வந்து ஊர். ஓகே. இப்போ மலையை விட்டு நம்ம வந்துட்டோம், கொல்லிமலைக்கு பேக் சைடு இறங்கிட்டோம். செம்ம, எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கு இல்லைங்களா? மலை, ஃபாரஸ்ட்டு, பக்கத்துலேயே உடனே ஊர். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வந்து கொல்லிமலை சீரிஸ் ஏற்கனவே வந்திருக்கு, அதோடைய ஹிடன் பிளேசஸ் இன்றைக்கி புதுசாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இது ஃபஸ்ட்டு புளியஞ்சோலை 6 வியூ பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் டூரு ட்ரிப்பு பிளான் பண்ணுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை நான் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.